இந்த வீடியோல 10th சிவிக்ஸ்ல செகண்ட் லெசன் நடுவண் அரசு இந்த பாடத்தை டாப் டு பாட்டம் வரையும் கவர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும். லைன் பை லைனா 202 क्वेश्चन எடுத்துர்க்கோம். புக் பேக் क्वेश्चन ஒரு 16 क्वेश्चन இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 218 क्वेश्चन நீங்க படிச்சாலே இந்த பாடம் ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணிரலாம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரையும் பாருங்க. இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்க்கு மெட்டீரியல்ஸ் இல்ல அப்படினு சொல்லிருந்தீங்க. யூனிட் 2 3 4 5 6 இது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி 120 பாடங்கள் நம்ம எடுத்துர்க்கோம். இந்த 120 பாடங்களுக்கு மட்டுமே 20000 क्वेश्चनக்கு மேல நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு. சோ இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்ன்றவங்க மட்டும் இந்த நம்பருக்கு ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படினு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவோம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டடி பிளான் படி வந்து டெலிகிராம்லயே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். சோ நீங்க டெஸ்டும் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு மெட்டீரியல்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுனா நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு. நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில். நடுவண் அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது? இதெல்லாம் முக்கியமானது. பகுதி 5. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி வந்து நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 5. நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி கொஸ்டின் வந்து பகுதி என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 52 முதல் 78 வரை. இந்திய அரசியலமைப்பின் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா பகுதி வந்து 5, சட்டப்பிரிவுகள் வந்து 52 முதல் 78 வரை. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு எத்தகைய அரசை வழங்கியுள்ளனர்? கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு எத்தகைய அரசை வழங்கியுள்ளார்கள்னா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை. நடுவண் அரசு எத்தனை முக்கிய அங்கங்களை கொண்டுள்ளது? 3 அங்கங்கள். என்னென்னு கேட்டாங்கன்னா நிர்வாகம், 2வது சட்டமன்றம், 3வது நீதித்துறை. நடுவண் அரசின் முக்கியமான 3 அங்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. கீழ்கண்டவற்றில் நடுவண் அரசின் 3 அங்கங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் 3 அங்கங்கள் என்னன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நடுவண் நிர்வாக அமைப்பில் மேலிருந்து கீழாக சரியான படிநிலையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாருங்க உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். நடுவண் நிர்வாக அமைப்பில் மேலிருந்து கீழாக சரியான படிநிலையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிர்வாக அமைப்பில் மேலிருந்து கீழாகன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் வருவார், அடுத்து துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறமேட்டு பிரதம அமைச்சர், அடுத்தது அமைச்சரவை குழுக்கள். நிர்வாக அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அடுத்தது அமைச்சரவை குழு. இதுதான் சரியானது. நடுவண் அரசின் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நடுவண் அரசின் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நாடாளுமன்றம்னு. நடுவண் அரசின் சட்டமன்றம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. நாடாளுமன்றம்னு. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் எவை? நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் என்னன்னா மாநிலங்களவை, மக்களவை. மக்களவையை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிலங்களவையை வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களவை ஒன்று, மக்களவை ஒன்று. மாநிலங்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போதான் பார்த்தோம் மாநிலங்களவை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ராஜ்யசபான்னு. இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238 உறுப்பினர்கள். இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 238 பேர். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12 பேர். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 12 பேர். இல்லை மொத்தமாக பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 250 பேர்.
இந்த 250 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 238 + 12ன்னு. இந்த 238 பேர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால். இந்த 12 பேர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா குடியரசுத் தலைவரால். இல்லை மொத்தமாக சேர்த்திங்கன்னா 250 பேர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள். மக்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோக்சபான்னு. மக்களவை கேட்டாங்கன்னா லோக்சபா. இதே மாநிலங்களவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ராஜ்யசபான்னு. மக்களவைக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவைக்கு வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 543 உறுப்பினர்கள். மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 பேர். இல்லை மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் கேட்டாங்கன்னா 545 உறுப்பினர்கள் வருவாங்க. இதில் பாருங்க 543 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். இல்லை 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள். நடுவண் அரசின் நீதித்துறை அமைப்பில் உள்ள உயரிய நீதிமன்றம் இந்திய உச்சநீதிமன்றம். நடுவண் அரசின் நீதித்துறை அமைப்பில் உள்ள உயரிய நீதிமன்றம் எதுனா இந்திய உச்சநீதிமன்றம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பில் உள்ளவர்கள் இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள். நடுவண் அரசின் நிர்வாக அமைப்பில் இடம்பெறாதவர். இதில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அடுத்தது பிரதம அமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இது 3மே சரியானதா. இடம்பெறாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர். நடுவண் சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மத்திய சட்டமன்றம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம்னு. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், இது ஏற்கனவே பார்த்தோம். நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் என்னன்னா, ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மாநிலங்களவை வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்றாங்க, மக்களவையை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்றாங்க. நடுவண் நீதித்துறை எதனை கொண்டு உள்ளது? உச்ச நீதிமன்றத்தை. நடுவண் நீதித்துறை வந்து எதனை கொண்டு உள்ளதுன்னா உச்ச நீதிமன்றத்தை. நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்னா குடியரசுத் தலைவர். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் மற்றும் இந்தியாவின் முதல் குடிமகன் என அழைக்கப்படுபவர் யார்னா குடியரசுத் தலைவர் தான். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் மற்றும் இந்தியாவின் முதல் குடிமகன் யார்னா இந்திய குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யார்னா குடியரசுத் தலைவர். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு புக்கில் உங்களுக்கு இமேஜாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். புதுதில்லியில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் இல்லம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதுடெல்லியில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் இல்லம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவரின் இல்லம் கேட்டாங்கன்னா ராஷ்டிரபதி பவன். சிம்லாவில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தின் பெயர் ரிட்ரீட் கட்டடம். குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தின் பெயர் கேட்டாங்கன்னா ரிட்ரீட் கட்டடம். இது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிம்லால. குடியரசுத் தலைவரின் இல்லம் எதுனா ராஷ்டிரபதி பவன். அலுவலகம் எதுனா ரிட்ரீட் கட்டடம். தெற்கில் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் அலுவலகம். தெற்கில் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவரின் அலுவலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவருக்கு வந்து 2 அலுவலகம் இருக்கு. ஒன்று வந்து சிம்லாவில் இருக்கு, அது என்னன்னா ரிட்ரீட் கட்டடம். அடுத்தது வந்து தெற்கில் ஹைதராபாத்தில் இருக்கு, அது என்னன்னா ராஷ்டிரபதி நிலையம். ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது என்னன்னா குடியரசுத் தலைவரின் இல்லம்.
இது மூணுத்தையுமே குழப்பிக்காதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவரின் இல்லம் கேட்டாங்கன்னா ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தில் சிம்லாவில் இருக்கிறது வந்து ரிட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் இருக்கிறது வந்து ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? 35 வயது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35 வயது. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எந்த அவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும்? மக்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வந்து எந்த அவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் வேட்பாளரின் பெயரை வாக்காளர் குழுமத்தில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்? 50 வாக்காளர்கள் வந்து முன்மொழியவும் 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியவும் வேண்டும். நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி வந்து காலியானதாக அறிவிக்கப்படும். அவர் பதவி ஏற்கும் நாளில் அந்த பதவி வந்து காலியானதாக கருதப்படும். குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம், விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் இடம்பெறாதவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் இடம் பெற்றவர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம். மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் இடம் பெற்றவர்கள். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இடம்பெறாதவர்கள் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இடம்பெறாதவர் யார்னா குடியரசுத் தலைவரால் நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். இவங்க தான் இடம்பெறாதவர்கள். டி தான் குடியரசுத் தலைவரால் நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் தான் இடம்பெறாதவர்கள். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி. குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும்? எந்த சட்டப்பிரிவின் கேட்டிருக்காங்க? சட்டப்பிரிவு 77 வந்து நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த சட்டப்பிரிவு அப்படின்றது முக்கியமானது. சட்டப்பிரிவு 77. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை யார் நியமிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்வது யாருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் செய்யப்படுகிறது? பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் செய்யப்படுகிறது. கீழ்கண்டவர்களில் யாரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதில்லை? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், முதலமைச்சர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். இதில் யாரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்யவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க? முதலமைச்சர் தான். முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். பேலன்ஸ் இருக்க 3ஐயும் பாருங்க. குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறார்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். இந்த 3 பேரையுமே யார் நியமனம் செய்கிறார்னா குடியரசுத் தலைவர். மற்ற நாடுகளுக்கான இந்திய தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவங்கி வைப்பவர்
குடியரசுத் தலைவர் பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவங்கி வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 2 முறை. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு மசோதா நிலுவையில் இருந்தால் அது குறித்த செய்திகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு மசோதா நிலுவையில் இருந்தால் அது குறித்து செய்திகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பும் அதிகாரம் பெற்றவர் யார்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அனைத்து மசோதாக்களும் யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகின்றன? குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அனைத்து மசோதாக்களும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி அறிமுகம் செய்ய முடியாது? நிதி மசோதாவை. இது ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி அறிமுகம் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி மசோதாவை தான். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்னா குடியரசுத் தலைவர். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? 12 உறுப்பினர்களை முன்னாடியே பார்த்தோம். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 உறுப்பினர்களை. மக்களவையில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் எந்த சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? எதுக்குன்னா மக்களவைக்கு. மாநிலங்களவைன்னு பார்க்குறப்ப 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவைன்னு பார்க்குறப்ப 2 நபர்களை எந்த சமூகத்தைச் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்தவங்களை 2 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மக்களவையில் சமர்ப்பிப்பவர் நிதி அமைச்சர். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மக்களவையில் சமர்ப்பிப்பவர் யார்னா நிதி அமைச்சர். இந்தியாவின் அவசர கால நிதியினை நிர்வகிக்கும் அதிகாரம் யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? குடியரசுத் தலைவருக்கு. இந்தியாவின் அவசர கால நிதியினை நிர்வகிக்கும் அதிகாரம் யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னா குடியரசுத் தலைவருக்கு. யாருடைய பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது? குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது. குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. இது ரொம்ப முக்கியமானது. சட்டப்பிரிவு 72. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 72. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 53(2). நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 53(2). வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் யாருடைய பெயராலே நடைபெறுகின்றன? குடியரசுத் தலைவரின் பெயராலே. தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? சட்டப்பிரிவு 252 கீழ். தேசிய நெருக்கடி நிலைன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 352. மாநில அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 356. நிதி சார்ந்த அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 360. இதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளதுன்னா சட்டப்பிரிவு 352 கீழ்.
மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 356. நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? சட்டப்பிரிவு 360. இப்போதான் பார்த்தோம் வரிசையாவே. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக எந்தெந்த மாநிலங்களில் தலா 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? இது முக்கியமானது. கேரளா மற்றும் பஞ்சாபில் தான் இந்தியாவிலே அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்கலாம்? துணை குடியரசுத் தலைவரிடம். அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையை குறிப்பிடும் சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 61. இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே முக்கியமானது. அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையை குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 61. குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட அவைக்கு வருகை புரிந்தவர்களில் குறைந்தபட்சம் எத்தனை பேரின் ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4/1 குறையாத ஆதரவு தேவை. குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட அவைக்கு வருகை புரிந்தவர்களின் குறைந்தபட்சம் எத்தனை பேரின் ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4/1 குறையாத ஆதரவு தேவை. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடிந்த பின்னர் என்ன நடக்கும்? குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடிந்த பின்னர் என்ன நடக்கும்னா அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது? சட்டப்பிரிவு 63. எந்த சட்டப்பிரிவு துணை குடியரசுத் தலைவரின் பதவியை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 63. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பவர்? துணை குடியரசுத் தலைவர். நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தர நிலையில் இருப்பவர்? துணை குடியரசுத் தலைவர். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இருப்பவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது? இதெல்லாம் முக்கியமானது. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற உருவாக்கப்பட்ட பதவி? துணை குடியரசுத் தலைவர் பதவி. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற உருவாக்கப்பட்ட பதவி எதுனா துணை குடியரசுத் தலைவர் பதவி. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அவர் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? 35 வயது. குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்னா 35 வயது. துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் எந்த அவையின் உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும்? மாநிலங்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். துணை குடியரசுத் தலைவர் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மறைமுக தேர்தல் மூலம். துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 66(1). துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 66(1). துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவருக்கும் 5 ஆண்டுகள் தான். துணை குடியரசுத் தலைவருக்கும் 5 ஆண்டுகள் தான். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவரது பணிகளை மேற்கொள்பவர்?
மாநிலங்களவையின் துணைத் தலைவர் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவரது பணிகளை மேற்கொள்பவர் யார்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயல்படுத்துபவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களின் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயல்படுத்துபவர் யார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. எந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார்? 1969. இதெல்லாம் முக்கியமானது. எந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1969. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் எந்த அவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும்? மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் எந்த அவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்திற்கு எந்த அவையின் ஒப்புதல் தேவை? மக்களவையின் ஒப்புதல் தேவை. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்திற்கு எந்த அவையின் ஒப்புதல் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவையின் ஒப்புதல் தேவை. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே அவருக்கு அறிவிப்பை வழங்க வேண்டும்? இது முக்கியமான வினா. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே அவருக்கு அறிவிப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 நாட்களுக்கு முன்னராகவே. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்னா துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பவர் யார்னா துணை குடியரசுத் தலைவர். மிகப்பெரிய பிரச்சனையின் போது மக்களவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் அதிகாரம் பெற்றவர் துணை குடியரசுத் தலைவர். மிகப்பெரிய பிரச்சனையின் போது மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் அதிகாரம் பெற்றவர் யார்னா துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் பதவியிடம் காலியாகும் போது அல்லது அவர் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எவ்வளவு காலம் அப்பணியை கவனிப்பார்? 6 மாத காலம். துணை குடியரசுத் தலைவர் பதவியிடம் காலியாகும் போது அல்லது அவர் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எவ்வளவு காலம் அப்பணியை கவனிப்பார்னா 6 மாத காலம். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெறும் வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு, இது ரொம்ப முக்கியமானது, சட்டப்பிரிவு 100. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெறும் வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 100. துணை குடியரசுத் தலைவர் அளிக்கும் முடிவு வாக்கை எதிர்க்கும் உரிமை யாருக்கு உண்டு? எவருக்கும் உரிமை இல்லை. தான் சரியானது. துணை குடியரசுத் தலைவர் அளிக்கும் முடிவு வாக்கை எதிர்க்கும் உரிமை யாருக்கு உள்ளதுன்னா எவருக்கும் உரிமை இல்லை. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 74(1). குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 74(1). இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டின் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த நாடுனா இங்கிலாந்து. வெஸ்ட்மின்ஸ்டர் முறையை இங்கிலாந்தின் நாடாளுமன்ற முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெஸ்ட்மின்ஸ்டர் முறை. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை
பிரதம அமைச்சராக நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களை நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் யாரை அரசு அமைக்க அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கட்சி அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை. மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் யாரை அரசு அமைக்க அழைக்கலாம்னா எந்த கட்சி அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அந்த கட்சியின் தலைவரை அரசு அமைக்க அழைக்கலாம். பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதங்களுக்குள். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 மாதத்திற்குள். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவைக்கு அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள்னா மக்களவைக்கு. இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார்னா ஜவஹர்லால் நேரு. இல்லை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்துருந்தோம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணை குடியரசுத் தலைவர் யார்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் பிரதம அமைச்சர் யார்னா ஜவஹர்லால் நேரு. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 78. தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி மற்றும் நிகழ்ச்சி நிரலை முடிவு செய்பவர் பிரதம அமைச்சர். நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிப்பவர் பிரதம அமைச்சர். நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிப்பவர் யார்னா பிரதம அமைச்சர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் பிரதம அமைச்சர். நாட்டின் உண்மையான தலைவர் மற்றும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் பிரதம அமைச்சர். நாட்டின் உண்மையான தலைவர் மற்றும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் யார்னா பிரதமர். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகள் உச்சி மாநாடு மற்றும் ஷார்க் மாநாடுகளில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்பவர் பிரதம அமைச்சர். இதெல்லாம் முக்கியமான வினா. சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகள் உச்சி மாநாடு மற்றும் ஷார்க் மாநாடுகளில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்பவர் யார்னா பிரதமர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மொத்த மக்களவை உறுப்பினர்களில் பிரதம அமைச்சர் உட்பட எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும்? 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மொத்த மக்களவை உறுப்பினர்களில் பிரதம அமைச்சர் உட்பட 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். நடுவண் அமைச்சர்கள் எத்தனை தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன? அதாவது மத்திய அமைச்சர்கள் எத்தனை தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3. அந்த 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். நடுவண் அமைச்சர்களின் 3 தரநிலைகளில் இடம்பெறாது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 தரநிலைகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேபினட் அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள், 3வது இணை அமைச்சர்கள். இது 3மே தான் சரியானது. நிழல் அமைச்சர்கள் அப்படின்றது தான் தவறானது. நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேபினட்னு.
நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கேபினட்னு. நடுவண் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அமைப்பு கேபினட். எல்லாம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. நடுவண் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபினட். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுபவர்கள் மற்றும் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் இராசாங்க அமைச்சர்கள். இராசாங்க அமைச்சர்கள் அப்படின்றது யாருன்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுபவர்கள் மற்றும் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் யார்னா இராசாங்க அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்கள் அல்லது இராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் உதவி புரிபவர்கள் இணை அமைச்சர்கள். இந்த 3 அமைச்சர்கள் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். கேபினட் அமைச்சர்கள் அல்லது இராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் உதவி புரிபவர்கள் யார்னா இணை அமைச்சர்கள். நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது நாடாளுமன்றம். நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எதுனா நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? 3 பகுதிகள். இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளதுன்னா 3 பகுதிகள். அந்த 3 பகுதிகள் என்னன்னு தான் அடுத்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் 3 பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து குடியரசுத் தலைவர், 2வது மக்களவை, மாநிலங்களவை. இது 3 தான். நாடாளுமன்றத்தின் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவையை வந்து ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவையை தான் மேலவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த கொஸ்டினை பாருங்கள். நாடாளுமன்றத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீழவை அப்படின்றது என்னென்னா மக்களவை, அதாவது லோக்சபா. மேலவைனா மாநிலங்களவை, ராஜ்யசபா. கீழவைன்றது என்னென்னா மக்களவை, லோக்சபா. இந்திய நாடாளுமன்றம் ஈரவை சட்டமன்றங்கள் என்று அழைக்கப்பட காரணம்? இந்திய நாடாளுமன்றம் ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை மற்றும் மக்களவை என 2 அவைகளை கொண்டுள்ளதால். இதுதான் சரியானது. ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 250 உறுப்பினர்கள். ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம். இந்த 250 உறுப்பினர்கள் எப்படின்னா 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ப்ளஸ் 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். இது 2 சேர்த்து தான் 250 பேர். மாநிலங்களவைக்கு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மாநில சட்டமன்றங்களால் வந்து 238 பேரும் 12 பேர் வந்து குடியரசுத் தலைவராலும் மொத்தமாக சேர்த்து 250 பேர். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இப்போ தான் பார்த்தோம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 238 உறுப்பினர்கள். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 12 உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும்? 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை வயது வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்னா 30 வயது. கீழ்கண்டவற்றில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளில் தவறானது எது? இல்லை தவறானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இது வந்து சரிதான். அடுத்தது அரசாங்கத்தின் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. இதுவும் சரியானதா. அரசாங்கத்தின் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அடுத்தது மனநிலை சரியில்லாதவரோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது. இல்லை 3மே சரியானதா. மக்களவையிலோ அல்லது ஏதேனும் ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கலாம். இல்லை டி தான் தவறானது. மக்களவையிலோ அல்லது ஏதேனும் ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. இதில் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி தான் தவறானது. கீழ்கண்டவற்றில் கலைக்க முடியாத ஒரு நிரந்தர அவை.
மாநிலங்களவை மாநிலங்களவை அப்படின்றது என்னென்னா ஒரு நிரந்தர அவை, இதை வந்து கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களவையின் உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் பிறகு ஓய்வு பெறுகின்றனர்? 1/3 பங்கு உறுப்பினர். மாநிலங்களவையின் உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் பிறகு ஓய்வு பெறுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுகின்றனர். மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரால்னா மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த தேர்தல் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை மூலம், அதாவது மறைமுக தேர்தல் மூலம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மறைமுக தேர்தல் மூலம். நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு அதிகாரம் இல்லை? மாநிலங்களவைக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவைக்கு. நிதி மசோதாவினை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையில் மட்டுமே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நிதி மசோதாவினை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னா மக்களவையில் மட்டும்தான். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்? 14 நாட்களுக்குள். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 நாட்களுக்குள். நிதி மசோதாவிற்கு 14 நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்னா ஒப்புதல் பெறாமலே சட்டமாகிவிடும். ஒப்புதல் அளிக்கலைன்னா ஒப்புதல் பெறாமலே அது வந்து சட்டமாக்கப்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை மக்களவை, அதாவது லோக்சபா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை எதுனா மக்களவை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இது அதிகபட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 552 உறுப்பினர்கள். ஆனால் தற்சமயம் வந்து மக்களவையின் உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 545 உறுப்பினர்கள். இது வந்து அதிகபட்சமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க 552 உறுப்பினர்கள். மக்களவைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 530 உறுப்பினர்கள். மக்களவைக்கு வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 530 உறுப்பினர்கள். மக்களவைக்கு யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 13 உறுப்பினர்கள். மக்களவைக்கு வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 530 ப்ளஸ் அதோட யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து 13 பேர். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள் வந்து 2 பேர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 545 உறுப்பினர்கள் வருவாங்க. ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் வந்து மக்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் 2 உறுப்பினர்கள்னு. தற்சமயம் மக்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 545 உறுப்பினர்கள். மாநிலங்களவையை பார்த்தீங்கன்னா 250 உறுப்பினர்கள் வரும். அது வந்து எப்படி பிரியும்? 238 ப்ளஸ் 12ன்னு. இந்த 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர். அதே மாதிரியே மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா 545 பேர். இதில் 530 பேர் வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ப்ளஸ் 13 பேர் வந்து யூனியன் பிரதேசங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 25 வயது. மக்களவைக்கு வந்து 25 வயது. மாநிலங்களவைக்கு எவ்வளோ பார்த்தோம்? மாநிலங்களவைக்கு வந்து 30 வயது.
அதே மாதிரியே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு, மாநிலங்களவைக்கு வந்து 30 வயது, மக்களவைக்கு வந்து 25 வயது. இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மக்களவை உறுப்பினராக போட்டியிடுபவரின் பெயர் வந்து எங்கு இடம் பெற்றிருக்க வேண்டும்? நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் தான் சரியானது. மக்களவை உறுப்பினராக போட்டியிடுபவரின் பெயர் வந்து எங்கு இடம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில். மக்களவை உறுப்பினராக போட்டியிடுபவர் கீழ்கண்ட எந்த தகுதியை பெற்றிருக்க கூடாது? எந்த தகுதி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இது சரியானது. நடுவன் மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்க வேண்டும். இதில் பி தான் தவறானது. எது தவறானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நடுவன் மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சரியானது. ஆனால் இதில் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்தில் இருந்து எத்தனை ஆண்டுகள் செயல்படும்? 5 ஆண்டுகள். மக்களவை வந்து தன்னுடைய முதல் கூட்டத்தில் இருந்து எத்தனை ஆண்டுகள் செயல்படும்னா 5 ஆண்டுகள். மக்களவையின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னரே யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம்? பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி வந்து மக்களவையை வந்து குடியரசுத் தலைவர் வந்து கலைக்கலாம். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் மக்களவையை கலைக்கும் அதிகாரத்தை பெற்றவர் குடியரசுத் தலைவர். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. மக்களவை உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாருன்னா மக்களவை உறுப்பினர்கள். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் செய்தல், மேற்பார்வையிடுதல் மற்றும் நடத்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வது இந்திய தேர்தல் ஆணையம். மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் எந்த வாக்குரிமை முறை பின்பற்றப்படுகிறது? வயது வந்தோர் வாக்குரிமை முறை. இந்திய குடிமகன் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வாக்களிக்கும் உரிமை பெற குறைந்தபட்சம் எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும்? 18 வயது. நிதி மசோதா உள்பட அனைத்து மசோதாக்களையும் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் அதிகாரம் பெற்ற நாடாளுமன்ற அவை மக்களவை. இது ரொம்ப முக்கியமானது. நிதி மசோதா உள்பட அனைத்து மசோதாக்களையும் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் அதிகாரம் பெற்ற நாடாளுமன்ற அவை எதுனா மக்களவை. குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் மாநிலங்களவையைப் போலவே சம அதிகாரம் பெற்ற அவை மக்களவை. குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் மாநிலங்களவை போலவே சம அதிகாரம் எந்த அவைக்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களவைக்கு. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே சமமான அதிகாரம் பெற்றுள்ள அவை மக்களவை. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே சமமான அதிகாரம் பெற்றுள்ள அவை எதுனா மக்களவை. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளவர்கள் மக்களவை உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளவர்கள் யாருன்னா மக்களவை உறுப்பினர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? இது ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையில் மட்டுமே. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18 உறுப்பினர்கள். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 18. தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 39 உறுப்பினர்கள். மாநிலங்களவைக்கு 18, மக்களவைக்கு வந்து 39 உறுப்பினர்கள். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர்.
மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா சபாநாயகர். மக்களவை சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களவை சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் பதவியில் தொடர்ந்து நீடிப்பார்? முந்தைய சபாநாயகர். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவியில் யார் நீடிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முந்தைய சபாநாயகர் தான். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் இறுதி அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது அவர் வருகை புரியாத போதும் மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் துணை சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது அவர் வருகை புரியாத போதும் மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் யார்னா துணை சபாநாயகர். நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெறும் காலம் பிப்ரவரி முதல் மே வரை. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெறும்னா பிப்ரவரி முதல் மே வரை. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் எந்த மாதங்களில் நடைபெறுகிறது? மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை 7-9. நிதிநிலை அறிக்கை 2லிருந்து 5, அதாவது 2னா பிப்ரவரி மாதம், 5 மே மாதம். அடுத்தது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் காலம் நவம்பர் மற்றும் டிசம்பர். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் கேட்டாங்கன்னா 25, அதாவது பிப்ரவரி மே. அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் கேட்டாங்கன்னா 79, அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் வரை. அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் கேட்டாங்கன்னா 11-12, நவம்பர் டிசம்பர். நாடாளுமன்றத்தின் பணிகளில் கீழ்கண்டவற்றுள் எது அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் பணிகளில் கீழ்கண்டவற்றில் எது அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், இது சரிதான். வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல் மற்றும் பொதுமக்கள் குறைகளை போக்குதல், இது சரிதான். மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துதல், இது வராது. நாடாளுமன்ற பணிகளில் இது வராது. மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துதல் இது அடங்காது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு கொள்கைகளை விவாதித்தல், இதெல்லாம் சரிதான். இல்லை எது அடங்காதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடத்துதல் அப்படின்றது அடங்காது. குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். கீழ்கண்டவர்களில் யாரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தால் யாரை பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், மாநில முதலமைச்சர். இல்லை, மாநில முதலமைச்சரை தான் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76. இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 76. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி, உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். தலைமை வழக்கறிஞரை யார் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கப்பட யாருக்கு தேவையான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும்? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் மற்றும்
பதவி விலகல் குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதவி காலம், அடுத்தது பதவி விலகல் குறித்த சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, அவர் 5 ஆண்டுகள் பதவி வகிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று கிடையாது. அடுத்தது நாடாளுமன்றத்தால் மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அடுத்தது எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியில் இருந்து அகற்றப்படலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். இல்லை, சரியான கூற்று வந்து இதுதான். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியில் இருந்து அகற்றப்படலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அதிகாரம் மற்றும் செயல்பாடுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. இது சரியானதா? இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை வந்து இவருக்கு உள்ளது. இது சரி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திலோ அல்லது கூட்டுக்குழு கூட்டத்திலோ பேசுவதற்கு பங்கு கொள்வதற்கும் உரிமை உண்டு. இதில் பியும் சரியானது தான். அடுத்தது நாடாளுமன்ற கூட்டங்களில் வாக்கெடுப்பு நடைபெறும் போது வாக்களிக்கும் உரிமை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. இல்லை, எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தவறானது. நாடாளுமன்ற கூட்டங்களில் வாக்கெடுப்பு நடைபெறும் போது வாக்களிக்கும் உரிமை வந்து இவர் கிடையாது, ஆனால் இவருக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம் எது? 3வது அங்கம் வந்து நீதித்துறை. ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகம், 2வது சட்டமன்றம், 3வது நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுனா உச்சநீதிமன்றம். ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது எதை குறிக்கிறது? ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டதாகும். ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்றது எதை குறிக்கிறதுனா ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டதாகும். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது? 1950 ஜனவரி 26 இந்திய உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் வந்து 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. 1950 அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட இந்திய உச்சநீதிமன்றம் மொத்தம் எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தொடக்கத்தில் 8 நீதிபதிகளை 1950 அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட இந்திய உச்சநீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டதுன்னா 8 நீதிபதிகள். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யார் தலைமையிலான மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் நியமிக்கிறார்? தலைமை நீதிபதி தலைமையிலான மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையின்படி நியமிக்கிறார். யார் நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருவர் இந்திய குடிமகனாக இருப்பதோடு உயர் நீதிமன்ற நீதிபதியாக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும்? 5 ஆண்டுகள். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருவர் இந்திய குடிமகனாக இருப்பதோடு உயர் நீதிமன்ற நீதிபதியாக அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகள் வந்து பணியாற்றி இருக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றாத ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட அவர் உயர் நீதிமன்றத்தில் எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக செயலாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றாத ஒருவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட அவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக செயலாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 ஆண்டுகள். ஒருவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க அவர் யாருடைய பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும்? குடியரசுத் தலைவரின் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க வழிவகை செய்கிறது? தற்காலிக அடிப்படையில். அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்காலிக அடிப்படையில். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எந்த வயது வரை பதவியில் நீடிப்பர்? 65 வயது வரை.
உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே யாரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம்? குடியரசுத் தலைவரிடம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே யாரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரிடம். பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு நாடாளுமன்றம். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லி. இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் உச்சநீதிமன்ற அமர்வு அமைய யாருடைய இசைவு பெற வேண்டும், அதாவது யாருடைய ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும். இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த இடத்திலும் உச்சநீதிமன்ற அமர்வு அமைய யாருடைய ஒப்புதல் வேண்டும்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும். உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் எந்த நீதி வரையறைக்கு உட்பட்டவை ஆகும்? தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டதாகும். உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் எந்த நீதி வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறையில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வராது? இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல். இது சரிதான். இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல், இதெல்லாம் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு வரும். அடுத்தது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல். இது சரிதான். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல். இது சரிதான். இரண்டு தனிநபர்களுக்கு இடையேயான சாதாரண சொத்து பிரச்சனை, இதெல்லாம் வராது. இல்லை, இதுதான் தவறானது. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட உச்சநீதிமன்றம் எதனை வழங்குகிறது? நீதி பேராணைகளை. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட உச்சநீதிமன்றம் எதை வழங்குகிறதுனா நீதி பேராணைகளை. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். மாநில உயர்நீதிமன்றங்கள் வழங்கும் உரிமையியல் குற்றவியல் வழக்குகளின் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய எது தேவை என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது? உயர்நீதிமன்றத்தின் சான்றிதழ் தேவை. மாநில உயர்நீதிமன்றங்களில் வழங்கும் உரிமையியல் குற்றவியல் வழக்குகளின் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய எது தேவைனா உயர்நீதிமன்றத்தின் சான்றிதழ் தேவை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது? குடியரசுத் தலைவருக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு அதிகாரத்தை வழங்குகிறதுனா குடியரசுத் தலைவருக்கு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் எந்த பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும். உச்சநீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க யாருடைய ஒப்புதல் பெற வேண்டும்? குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் விதிகளை உருவாக்க யாருடைய ஒப்புதல் வேண்டும்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதி புனராய்வுன்னு, நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம்னு. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நீதி புனராய்வுன்னு. கீழ்கண்டவற்றுள் உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களில் இடம்பெறாது எது? அதாவது கீழ்கண்டவற்றுள் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரங்களில் இடம்பெறாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை, இது சரிதான். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்துதல், இது சரிதான்.
அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவித்தல். இதுவும் சரிதான். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்தல் இதான் இடம்பெறாது. நீதி புனராய்வு அதிகாரங்களில் எது இடம்பெறாதுன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்தல், இதெல்லாம் இடம்பெறாது. இதுவரை மொத்தமாக 3 பார்ட்டையுமே சேர்த்து 202 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 202 வினாக்களுமே இந்த செகண்ட் லெசன், அதாவது நடுவண் அரசில் வந்து லைன் பை லைனாக டாப் டு பாட்டம் வரையுமே பார்த்துருப்போம். இதுக்கப்புறமேட்டு ஒரு 16 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 16 கொஸ்டினுமே புக் பேக் கொஸ்டின். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். இதெல்லாம் இந்த 202 கொஸ்டினும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் வர புக் பேக் கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா லோக்சபாவின் சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவைக்கு. மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 வயது. இதே மாநிலங்களவைன்னு கேட்டாங்கன்னா 30 வயது வரும். மக்களவைக்கு வந்து 25, மாநிலங்களவைக்கு வந்து 30. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். இப்போ தான் பார்த்தோம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம்? சட்டப்பிரிவு 360. தேசிய அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 352, மாநில அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 356, நிதி நெருக்கடி நிலை அதாவது நிதி சார்ந்த அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 360 வரும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்தது கோடிட்டர் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். இதை வந்து உங்களுக்கு MCQ டைப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி மசோதாவை. நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் பிரதம அமைச்சர். இந்த 3 பார்ட்டையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த புத்தக வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 வயது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னா உச்சநீதிமன்றம். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இது சரிதான். ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து 250 பேர். இது சரிதான். இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதுவும் சரிதான். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. இதுவும் சரிதான். 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இப்போ 3மே சரிதான். அடுத்தது பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் 4 தவறானது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போ சரியான கூற்று வந்து 1, 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் பாருங்க. 1, 2, 3 சரியானவை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 62 வராது, 65 வயது வரும். இல்லை 1 வந்து தவறு. அடுத்தது நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. இது 2 சரி. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 தவறானது. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டது. இதில் மேல்முறையீட்டு அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு. 4வது உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும்.
இல்லை 4 சரி. இதில் கேட்டிருக்கிறது என்ன, இவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது வந்து 2ம் 4 தான் சரியானது. ஆப்ஷன் பாருங்கள், ஆதான் 2 மற்றும் 4 சரியானவை. அடுத்தது பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 53 என்னன்னா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 63 வந்து துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி. இது இப்போ தான் பார்த்தோம். மாநில நெருக்கடினா 356 வரும். தேசியன் கொடுத்தாங்கன்னா 352, நிதி சார்ந்தன் கொடுத்தாங்கன்னா 360 வரும். சட்டப்பிரிவு 76 சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அலுவலகம். அடுத்த சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை, அதாவது தேசிய நெருக்கடி. கரெக்டாக வரிசைப்படுத்தினீங்கன்னா சட்டப்பிரிவு 53 எது வரும், துணை குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். ரெண்டாவது சட்டப்பிரிவு 63 வந்து துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம், இது ரெண்டாவது. அடுத்தது சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அலுவலகம், இது நாலாவது. சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை, அதாவது தேசிய நெருக்கடி, இது 5. ஆப்ஷன் வந்து ஆ 3, 4, 1, 5, 2 இதுதான் சரியானது. இதோட 10th சிவிக்ஸில் செகண்ட் லெசன் நடுவண் அரசில் 218 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 218 வினாக்கள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புக்கில் இந்த லெசன் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரையும் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ கேரண்டியாக நீங்கள் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.